டான் கிரட்டு கிரட்டு டும் டும் டான் கிரட்டு கிரட்டு டும் டும் டான் கிரட்டு கிரட்டு டும் டான் கிரட்டு டான் கிரட்டு டக்கரு 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 டக் டங்கி 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 டும். இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றா பிறந்து ஒருத்தவங்களையே திருமணம் செஞ்சு ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரித்து பேசாமல் சின்னவன் பெரியவன்னு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு ஒத்துமையாக இருந்து பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்கன்னு 4 தலைமுறையை பார்த்த எங்கள் ஆத்தாவிற்கு இன்று பிறந்த நாள். அனைவரின் சார்பாக அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் வந்து நமக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவங்கள தேடி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கான நாள், அவங்க பிறந்த நாள். அதனால் அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவை. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ, வாங்க அமைதியாக பார்க்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டு ஸ்பீக்கர் கொஞ்சம் கம்மி. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம், பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும்
தாச்சி சங்கீதாக்கா, இத்தனை மாமா இருக்காங்களே, எங்கேயாவது உங்கள் மாமா இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் நாங்கள் உங்கள் மாமாவே கூப்பிட்டு வந்தோம். ஹலோ, என்னம்மா, என்ன செய்தி? பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்குது? 100 வயசு முடிஞ்சிட்டு இப்போ சந்தோஷம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். பேரப்பிள்ளை பேத்திகள் எல்லாருமே நல்லா இருக்கணும். பிள்ளைங்க மருமவ இது பிறந்தநாளை முன்னாடி நின்று செய்கிற பேரப்பிள்ளைங்களும் பேத்திகளும் மகன்களும் மருமகளும் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னால் கலந்துக்க முடியல. அடுத்த வாட்டி 101வது பிறந்த நாளுக்கு நான் உங்களோட வந்து இருக்கேன். ஓகேவாம்மா? ஓகே, பாய். ஏன் மல்லி பெரியம்மா, எல்லாரும் அவங்க பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்காங்களே, நீங்கள் 2 பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே, என்ன போங்க நீங்கள். அண்ணன் கோச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்க குடும்பத்தோட. ஹலோ, ஹாய் அத்தா, வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த பிறந்த நாள் உங்களை நினைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு போலவே என்னைக்குமே சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லாரோடையும் நீங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. எத்தனையோ விழா நடந்திருக்கும், உங்களுக்காகவே இது வரைக்கும் ஒன்றும் நடந்திருக்காது. உங்களுக்கான விழான்றதுனால எல்லாரும் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்காக எல்லாரும் வந்திருந்ததே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நீங்க எப்பொழுதும் குறும்புனாங்குடியிலே இருந்துடாம போய் உங்களுக்கு இருக்கிற பசங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்னும் ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கும் போய் அவங்களோடையும் இருங்க, அவங்களோடையும் நேரம் செலவழிங்க. வருஷத்துல 1 மாசமாவது போய் இருக்கலாம். நீங்க 2 பேரும் யார் வீட்டுக்கு கலந்து போயிட்டு வரலாம். என்னம்மா? ஓகே. அதுக்கப்புறமா அப்புறம் தியா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணுமா? அவ சொல்லுவா. அடுத்தது இதுதான் அதாவது லாஸ்ட். தேர் ஆர் மோர். இன்னும் நிறைய பிள்ளைங்க வரணும். இதுதான் தற்போதைய நிலைமைக்கு கடைசி பேத்தி. இது பேர் வெண்ணிலா. இங்க பாரு, வெண்ணிலா. ஆத்தா ஆத்தா சொல்லுங்க. ஆத்தா ஹாய் சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஆத்தா சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. அடுத்தது தியா, நீ போய் ஆத்தா கிட்ட போய் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வா. 2 ஆத்தாவும் சொல்லுமா. பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே. பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, பரவாயில்ல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அத்தா எப்படி இருக்கீங்க? 2 அத்தாவும் நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா கொண்டாடுங்க. உங்களோட எல்லா சந்தோஷமும் இன்னைக்கு போல என்னைக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் எல்லாரும் அங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஹாய். விழாவை ரொம்ப மிஸ் பண்றோம். இது மூலியமா நாங்களும் கலந்துகிட்டோம். ரொம்ப தேங்க்யூ. அங்க இருக்கிற எல்லாரும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 ஆத்தாவையும் நல்லா பாத்துக்கோங்க. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். சரண்யாக்கா, உங்கள் வீட்டுக்காரங்க அத்தாச்சி அப்படி இல்லை. எங்கள் அன்னிக்கு அப்படி சொன்னால் பிடிக்காது. தன்யஸ்ரீ காவியஸ்ரீ அப்பா அப்படின்னா தான் பிடிக்கும். இந்த எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது ஒரு நல்ல சந்தோஷமான நாள். இப்போ 3 பேர் ஆத்தா 3 பேருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த தருணம் எல்லாருக்குமே நமக்கு கிடைக்காது. இதனால் இது மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரம்தான் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதில் எல்லோரும் கலந்துக்கிறீங்க, அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொந்தங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம்.
எப்பயுமே நம்ம குடும்பம் ஒன்றுங்கிறதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சொல்ல வார்த்தை இல்லை. இது வந்து எல்லாரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதனால் ஆத்தா 3 பேருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 3 பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வயதில்லை, அதனால் வணங்குகிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்கள் நைடூடி வாழணும், நோய் நொடி இல்லாமல். இனி பல வருஷம் எங்களோட நீங்கள் எங்களோட வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. எங்களையெல்லாம் வளர்த்து இன்றைக்கி நாங்கள்லாம் ஆளாகி நிற்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைங்களையும் நீங்கள் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் இன்னும் எங்கள் கூட இந்த பல 100 ஆண்டுகள் எங்களோட நீங்கள் பயணிக்கணும். என்னால் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல, இருந்தாலும் எல்லோரும் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷமான தருணத்தை வந்து நான் இங்கே இருந்தாலும் அங்கே எல்லாரோடையும் இருக்கிற நினைவுகள் தான் என்ன இருக்குது. எனக்கு இந்த ஒரு பேசி அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அது மாதிரி இனி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்கிறது நல்ல தருணமாக இருக்கும் எனக்கு. அதனால் இது என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம். எல்லோரும் இருந்து நல்ல விதமாக அந்த விழாவை இருந்து முடித்து கொடுத்துட்டு போங்க. எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். ஏன் அகிலாக்கா, அத்தாங்கிட்ட வீடியோ அனுப்புங்கன்னு கேட்டால் எக்ஸாம்பிள் வீடியோ அனுப்புங்க, அப்போ தான் நான் வீடியோ எடுத்து அனுப்புவேங்கிறாங்க. என்ன அத்தான் பெற்று வச்சுருக்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இந்த நல்லா உங்கள் எல்லோரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாட்டிங்க 3 பேருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாட்டி, உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் பாட்டி. ஓகே பாட்டி, நல்லது பாட்டி. ஏன் ரஞ்சினி, தெரியாமல் சர்ப்ரைஸாக வீடியோ போடணும்னு உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டால் ரஞ்சினிகிட்ட ஐடியா கேட்கவான்னு கேட்குறாங்க. ஆனாலும் எப்படியோ வாங்கிட்டோம் அவங்கக்கிட்ட வீடியோவை. கேளு பாட்டி. சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல. விஷ் ஹாப்பி பர்த்டே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். குருமாங்குடி பாட்டி அப்படின்னு எனக்கு ஞாபகம் வர்றது பஞ்சுப்பிள்ளை தாத்தா தான். ஏன்னா நான் ரஞ்சினி பொண்ணு பார்க்க போகும்போது என்கிட்ட சொன்னது பஞ்சுப்பிள்ளை தாத்தாவோட பொண்ணோட பொண்ணை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். சாரி, உடம்பு பார்த்துங்க. நீங்கள் இன்னும் என்னோட நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. ஏன் சுகன்யா, நான் அப்போவே சொன்னல டிசம்பர் மாதம் அத்தா வந்துடுவாங்கன்னு. எது வீடியோலையா? சரி வாங்க இருந்தா நீ அண்ணனை பார்ப்போம். சின்னாத்தா, பெரியாத்தா, நல்லா இருக்கீங்களா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். எல்லாருக்குமே இதில் கலந்துக்கணுன்னு ஆசை தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாராலையும் கலந்துக்க முடியல. கண்டிப்பாக இந்த 100வது பிறந்தநாள் விழாவில் எங்களால் கலந்துக்க முடியலனாலும் வெளிநாட்டில் இருக்க நம்ம சொந்தக்காரங்க அனைத்து பேரும் அடுத்த வருஷம் 101வது உங்களோட பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக ஊரில் இதை விட இன்னும் சிறப்பாக கொண்டாடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. எங்கள் தலைமுறை வரைக்கும் பார்த்துட்டீங்க, உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் தலைமுறை வரைக்கும் கிடச்சிருச்சு. எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். நல்ல உடல் நலத்துடன் நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக நீண்ட நாள் நீங்கள் இருக்கணும். ஏதாவது கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த வருஷம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கெல்லாம் வேணும், எங்களுக்கும் வேணும், எங்களுக்கு அடுத்தது எங்கள் சந்ததியினருக்கும் வேணும். இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், இன்னும் அடுத்து எங்கள் தலைமுறையும் பார்க்கணும். கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வருஷம் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி யாருக்கு தோணுச்சுன்னு தெரியல. அது நம்ம சொந்தத்துக்குள்ளே நம்ம நன்றி சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி ஒரு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு தோணுச்சு, இது எப்படி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா இப்படி ஒரு இது நடக்குங்கிறது நான் கூட நேற்று முந்தா நாள் வரைக்கும் கூட எனக்கு தெரியாது. இருங்க, நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அடுத்த பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களோட கொண்டாடணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. இப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களோட கொண்டாடுவோம். போன வாரமே ஆத்தா பிறந்த நாளைக்கு லீவு போட்டுட்டு வந்தாங்க எங்கள் அத்தா. அவங்கள இப்படி வீடியோவில் வர வச்சுட்டேன் இந்த நிவர் புயல். ச்சே ஆமால. ஆமாம். அத்தா எப்படி இருக்கீங்க? பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து எல்லோரும் எடுத்து நடத்துகிறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் அ மெமரபிள் மூமெண்ட். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச் each and everyone. எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பை பாய். ஏன் மகேஷ் அக்கா, எல்லாரும் வாழ்த்து சொல்கிறப்ப அத்தானை மட்டும் விட்டுருவோமா? அவங்களையும் வாழ்த்த வச்சுட்டோம்ல, எப்படி? எங்கள் அன்பு ஆத்தாக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். உங்களுடைய இந்த 100வது பிறந்த நாளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு முதல் நன்றி. அதான் உங்களை வாழ்த்த எங்களுக்கு வயசு இல்லை, ஆனால் நீங்கள் இன்னும் பல வருஷம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எங்கள் கூட வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். உங்களோட ஆசீர்வாதமும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேவை. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு வாழ்க்கை வாழ எங்களை வாழ்த்துங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா சொந்தங்களுக்கும் என் நன்றி, வாழ்த்துக்கள்.